வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் மிகவும் அற்புதமான ஒரு விஷயம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் புதுமையான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் நாளைக்கு எங்கும் தேடி வாங்கி சாப்பிடலாம். என்கிட்ட தான் வாங்கி சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம மனைவியை நம்ம சந்தோஷப்படுத்தலைன்னா வேறு யாரும் படுத்த மாட்டாங்க. அப்படி ஆனால் அப்புறம் ஓட்டமும் நடையும் தான். அந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். விஷயங்கள் என்னென்ன வச்சுருக்கார். இப்போ பாருங்கள், வேரெல்லாம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதில் நம்ம ஒரு 2 வேரை வச்சுருக்கோம், 2 கிழங்க வச்சுருக்கோம், மறுபடி தேன் நெய் தான் வச்சுருக்கோம். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விளக்கத்தை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கடையில் கிடைக்கும், வாங்கிக்கலாம். முரளின் பருப்பு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம்தான், இருந்தாலும் பெரிய கடைகளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே, இது பூனைக்காளி வேர், அந்த செடியோடைய வேர். இதை பார்க்குறீங்களே, இது வயல் சுள்ளியோட வேர். வயல் சுள்ளினா நீர்முள்ளோட அந்த செடியோட வேர். அப்போது பூனைக்காளி செடியோட வேர், நீர்முள், சில பேர் இடத்துல நாய்முள் கூட சொல்லுவாங்க. வயல் சுள்ளிங்கிறது அது மலையாளம். அந்த வேரும் இந்த வேரும் ஒரு 50 கிராம் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த வெள்ளை டப்பா 2 தெரியுதே, அது ஒன்று பால்முதுகின், ஒன்று முரளின் பருப்பு. பால்முதுகின் கிழங்கு ஏற்கனவே காமிச்சிருப்பேன். நீங்கள் பொடியாக வாங்கிக்கிடுங்க, கடையில் நிச்சயமாக கிடைக்கும். ஏழைகளுக்கான வைத்தியத்தை தான் ஐயா சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த முரளின் பருப்பு இந்த 4 ஐட்டமும் வாங்கிக்கிடுங்க. 50 கிராம் வாங்கிக்கிடுங்க. அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி 50 கிராம் நெய்யும் வாங்கிக்கிடுங்க. நான் இப்போ வந்து ஒரு 1/2 லிட்டர் தேன் வச்சுருக்கிறேன். 1/2 லிட்டர் ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்க வேண்டாம். எந்த அளவுக்கு இந்த மாவுகளை 4க்கும் லேகியம் மாதிரி நீங்களே நல்லா ஒன்றா போட்டு கொஞ்சம் நேரம் இடிக்கணும். ஒரு ஸ்பூனாலேயோ ஒரு சின்ன இதுவாலேயோ போட்டு நல்லா இடித்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தினம் ஒரு 15 கிராம்னா ஒரு பெரிய ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் வரும். சாப்பிட்டு பால் குடிங்க. அது குடித்தா என்ன ஆகும்? இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் கேரண்டி கொடுக்குறீங்க. கேரண்டி 1 மாதம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு உங்கள் நிலைமையை நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். இதுதான் உண்மைகள் 1000ன்னு நம்ம சேனலுக்கு முதல்ல வச்சுருந்தோம் பேர். அதையெல்லாம் எப்போவோ காலி ஆகிடுச்சு. இப்போது ஆறுமுகா ஹெல்த் டிப்ஸ் மறக்காமல் பார்க்கணும். நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும். தேவை உள்ளவர்களுக்கு இன்னும் சில பெரிய ஹை குவாலிட்டி சாப்பிடக்கூடிய ஆட்கள்லாம் நம்மகிட்ட லைனில் இருக்காங்க. பார்சல் போய்கிட்டு தான் இருக்குது. தேவைப்பட்டவங்க அப்படியும் கேட்கலாம். இல்லைன்னா இந்த பதிவை பார்த்து நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடலாம். உங்கள் சந்தோஷமே என் சந்தோஷம். உங்களுக்கு சேவை செய்வதில் நான் பெரும் சந்தோஷப்படுறேன், பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இன்றைக்கி பல பேர் ஐயா உங்களால் எனக்கு சந்தோஷம், இதை விட எனக்கு சந்தோஷம் வேறு என்ன வேணும்? அதனால் உங்கள் சந்தோஷம். இப்போ எல்லாருக்காக வேண்டியும் என்னுடைய பிரார்த்தனையில் கையேந்துவேன். இந்த நாட்டில் இருக்க எல்லா ஜனங்களும் நோய் நொடி இல்லாமல் வாழணும். செல்வ செழிப்பு இருக்கோ இல்லையோ, நோய் நொடி இல்லாமல் வாழணும். தெய்வமே உனது கருணையை காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் வேண்டுவேன். அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலேயும் உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் பாருங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில்